கொண்டிருந்தவர். எல்லாரையுமே விமர்சனம் பண்ணுவார். அதுதான் அவருடைய அடையாளமும் கூட. அப்படி இருந்தும் கூட விமர்சனமே இல்லாமல் அவரை வந்து மதிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா விடுதலை ராஜேந்திரன் ஐயா அவர்கள். அவர் வேலுப்பிரபாகரன் கூட வந்து மலேசியாவில் சில நேரங்கள் பழகியதெல்லாம் வந்து இன்னொரு மீட்டிங்கில் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. மேலும் சில நினைவுகளோட வேலுப்பிரபாகரன் சாரை பற்றிய நினைவுகளை பகிர்ந்துக்க அன்போடு அழைக்கிறேன். இளமரசு சத்யராஜ் உட்பட அனைவருக்கும் வணக்கம். வேலுப்பிரபாகரன் அவர்களை பற்றி பல்வேறு கோணங்களில் எல்லாமே பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக திரைத்துறையில் இருக்கின்றவர்கள் அவருடைய தொழில்நுட்ப திறமையை பற்றி எவ்வளவு பெரிய ஆற்றல் அவரிடம் இருந்திருக்கிறது என்பதை எல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எப்படி கடவுள் மறுப்பு என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவர் திரைப்படங்களை எடுப்பதற்கான துணிச்சல் வந்திருக்கிறது என்பதை பற்றி எல்லோரும் பேசி இருக்கிறார்கள். பொதுவாக பெரியார் கொள்கையை நோக்கி ஈர்க்கப்படுகின்றவர்கள் பல்வேறு கொள்கைகளின் வழியாக பெரியார் கொள்கையில் ஈர்க்கப்படுவார்கள். பலர் சமூக நீதி கொள்கையில் ஈர்க்கப்படுபவர் உண்டு. சாதி ஒழிப்பு அதன்காரணமாக பெரியார் கொள்கையில் ஈர்க்கப்படுபவர்கள் உண்டு. ஆனால் கடவுள் மறுப்பு என்ற கொள்கையின் வழியில் பெரியாரில் நேரடியாக ஈர்க்கப்படுகின்றவர்கள் இருக்கிற கொள்கைகளிலே மிகப்பெரிய உறுதியான பெரியாரிஸ்டாக எப்போதுமே இருப்பார்கள். இதுதான் உண்மை. நம்முடைய இளம்பர் சத்யராஜ் அவர்கள் கூட கடவுள் மறுப்பு என்ற கொள்கையில் தான் பெரியார்களுக்கு வந்தார். அதனால் அவங்கெல்லாம் வந்து அசைக்க முடியாத பெரியாரிஸ்டாக இருப்பாங்க. அவர் நம்முடைய பிரபாகரன் அவர்கள் பெரியாராக தோன்றி பெரியாருடைய அந்த குழந்தை உரையை அவர் வெளியிட்டார். அந்த உரை மிகச்சிறப்பாக எல்லோராலும் இன்றைக்கும் பார்க்கப்படுகிற ஒரு உரை. பெரியார் பேச்சு மக்களிடம் சென்றடைவதற்கு மிகச்சிறந்த ஒரு வீடியோவாக அது இருக்கிறது. பெரியாராகவே நடித்தவர் நம்முடைய இளமரசு சத்யராஜ் அவர்கள். உடல் மொழியிலும் சரி பெரியாருடைய மொழியிலும் சரி பேசி பெரியாராகவே வாழ்ந்து பெரியாராக நடித்த ஒரு வரலாற்று சிறப்பு பெருமை உடைய அவர். பெரியாராகவே வாழ்ந்த ஒருவருக்கு பெரியாராக நடித்தவர்கள் பெரியாரிஸ்டாக இருக்கிறவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திரைப்பட இயக்குனருக்கு இரங்கல் தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த பிரபாகரன் அவருடைய மேடை ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அதை தவிர வேறு எந்த அடையாளமும் அவருக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்பு. எனக்கு முன்னாலே பேசிய தோழர் அவர்கள் எப்போது பேசினாலும் பெரியாரை பற்றி பேசுவார். பகுத்தறிவு கருத்துக்களை மாறி மாறி பேசக்கூடியவர் என்று சொல்லி அவர் கூட ஒரு கதையை சொன்னார். பருத்தி விதையை பாறையில் விதைப்பதா, பருத்தி விதையை மண்ணில் விதைப்பதா என்று கேட்டதற்கு சொன்னார். அதற்கு பிரபாகரன் இப்படி கூட சொல்லி இருந்திருக்கலாம். பெரியாரிஸ் பருத்தி விதையை நிச்சயமாக பாறையில் விதைக்க மாட்டான், அவன் மண்ணில் தான் விதைத்திருப்பான் என்று கூட அவர் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட முட்டாள்களுடன் பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்கிறது என்று அவர் சொல்ல வேண்டிய நிலையிலே அவர் இருந்திருக்கிறார். ஆக அவர் இந்த கடவுள் பிரச்சனை, கடவுள் படத்தை பார்த்தது கூட இந்த கடவுள் எதிர்ப்பு பிரச்சனையை விளிம்பு நிலை மக்களுடைய ஏழ்மைக்கும் விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்படுகின்ற சாதி இரண்டையும் வைத்து கடவுள் எதிர்ப்பை அவர் முன்னிறுத்தினார். மக்கள் இந்த கருத்தை கொண்டுப்பார். பாதிக்கப்படுகின்ற மக்கள் இந்த அறியாமையில் இந்த மக்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். இந்த அறியாமையில் மூழ்கி கிடக்கின்ற மக்கள் விழிப்புணர்வு வர வேண்டும் என்ற ஒரு சமுதாய மக்கள் கவலையோடு தான் இந்த கடவுள் மறுப்பு பேசப்படுகிறது என்ற ஒரு கண்ணோட்டத்தை தான் கடவுள் படம் மற்ற படங்கள் எல்லாமே அவரிடம் எடுக்கப்பட்டது. எனக்கு அவரிடம் அதிகமாக சந்தித்ததில்லை, படங்கள்லாம் பார்த்துருக்கேன். மலேசியாவிலே பகுத்தறிவாளர் கழக மாநாடு ஒன்று நடந்தது. அதற்கு அவர் வந்திருந்தார். அப்போது ஒரு வாரம் அவர் அங்கே தங்கியிருந்தார், நானும் தங்கியிருந்தேன். அப்போது அவருடைய பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் சொன்னார், நான் ஒரு நவீன மனிதன் என்று சொன்னார். மற்றொரு கருத்தையும் சொன்னார். என்னை பெரியாரிஸ்ட் என்று சொல்கிறார்கள், ஆனால் என்னை பெரியாரிஸ்ட் என்று சொல்லுகிறதை விட அம்பேத்கரிஸ்ட் என்று சொல்லுவதற்கு நான் அடையாளப்படுத்துவதற்கு பெருமைப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு மற்றொரு கருத்தை சொன்னார். பெரியாரிஸ்டாக இருக்கிறவர்கள் எல்லாம் தங்களை அம்பேத்கரிஸ்டாக சொல்லிக் கொள்ள வேண்டும், அம்பேத்கரிஸ்டாக இருக்கிறவர்கள் எல்லாம் தங்களை பெரியாரிஸ்டாக சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் உண்மையான ஒரு சமூக மாற்றத்திற்கான அடையாளமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். ஒரு திரைப்படத்தில் கலைப்பொருட்சியின் மூலம் செய்திருக்கிறவர்கள் இங்கே நிறைய வந்திருக்கிறது, நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. நம்முடைய தமிழ் சினிமாவில் பராசக்தி படம் வந்திருக்கிறது, இரத்த கண்ணீர் படம் வந்திருக்கிறது, கலைஞர் எழுதிய
திரைப்படங்கள் எல்லாமே வந்திருக்கின்றன. இந்த படங்களை பற்றியான ஒரு விமர்சனங்கள் பொதுவாக என்ன சொல்வார்கள் சொன்னால், அறிவாளிகள் வட்டத்தில் இந்த திரைப்படங்கள் ஒரு திரைப்பட மொழியில் கலை இலக்கிய பார்வையில் கலைநயத்தோடு இல்லை, இவையெல்லாம் ஒரு பிரச்சார படங்களாக இருக்கின்றன, இவையெல்லாம் ஒரு பரப்புரை படங்களாக இருக்கின்றன என்ற ஒரு விமர்சனத்தை வைத்து அதில் சொல்லப்பட்ட கருத்தை புறந்தள்ளிவிட்டு அந்த படம் பிரச்சார படம் என்பது ஏதோ ஒரு தகுதி வாய்ந்த தகுதி குறைந்த ஒரு படம் என்பதை போல ஒரு சித்திரத்தை அவர்கள் வைக்கிறார்கள். கலை இலக்கியத்தில் அதனுடைய அழகு என்பதும் பிரச்சார நொடி இல்லாமல் ஒரு படம் எடுக்கத்தான் வேண்டும் என்றும் யார் சொன்னது? அதற்கு யார் வரையறை செய்தது? மக்கள் சிந்திக்க வேண்டும், மக்கள் அதை பற்றிய ஒரு வாதத்தை நடத்த வேண்டும், மக்களுடைய அறிவு பாதையில் ஒரு வெளிச்சத்தை தர வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகின்ற சொல்லப்படுகிற எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கூட அந்த கருத்துக்களை வரவேற்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சார படத்தை எடுத்து அதன் வழியாக மக்களை சிந்திக்க செய்வது என்பது கலை இலக்கிய நுட்பங்களை விட, அழகு படங்கள் எடுப்பதை விட மிகச்சிறந்த படம் என்றுதான் நாம் கருத வேண்டிய நிலையில் இருக்கிறார். மக்களை பற்றி கவலைப்படுபவர்கள் இந்த கலை அம்சங்களை பற்றி அவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அத்தகைய ஒரு கருத்துக்கள் அந்த ஒரு பிரச்சார படமா இருக்கிறாங்க, பிரச்சாரத்தை நேரடியாக பண்றாங்க. அது என்ன இருக்கு தப்பு? அது ஒன்றும் தப்பு இருக்கா தெரியாது. அதாவது தகுதி திறமை அப்படிங்கிறது ஒரு பெரிய உயர்ந்த விஷயம். தகுதி இல்லாதவங்க வந்துடுறான், மதிப்பெண்ணா ஒரு பெரிய தகுதி, அவங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு என்று சொல்லப்படுகிற மன இலக்கும் இந்த பிரச்சார படம் அப்படிங்கிறதா ஒரு தரமுறை இந்த படம் அப்படிங்கிற உளவியலுக்கும் வேறு வித்தியாசம் இருப்பாங்க தெரியல. இப்ப சமூகத்தை பற்றி கவலைப்படுகின்றவர்கள் பிரச்சார படங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிரச்சாரத்தின் அடிப்படையில் தான் பெரியார் மக்களையே திருத்தினார். அவருடைய அழகு மொழியில, கலை இலக்கிய மொழியில, அடுக்கு மொழியில எல்லாம் பெரியார் பேசல. அந்த கருத்தா மக்களுடைய இதயங்களை போய் உட்காரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. நம்முடைய வெங்காயம் இயக்குநர்கள் சொன்ன போது கூட ஒரு கருத்தை சொன்னார். அதாவது தன்னுடைய மரணத்தின் தருவாயில் கூட தான் அவரிடம் உறுதிமொழி தந்ததை போல அந்த படத்தினுடைய உரிமையை அவருக்கு வழங்க வேண்டும் என்று அவர் சொன்னார் என்று சொன்னார். இதில் ஒரு கருத்து இருக்கிறது. ஒரு கடவுள் மறுப்பை பேசுகிறவர்கள், பெரியாரியலை பேசுகிறவர்கள் மரணத்தை எப்படி வரவேற்கிறார்கள்? நிச்சயமாக ஒரு மனிதன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் மரணம் அவனுக்கு இருக்கிறது. மரணத்தை துணிவோடு வரவேற்க வேண்டிய ஒரு கொள்கையோடு தான் ஒரு பெரியாரிஸ்ட் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். பெரியார் பொதுவாக மரணத்தை பற்றி எழுதுகிற பல அறிக்கைகளை அவர் எழுதியிருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய துணைவியார் நாகமையார் இறந்த போது அவர் எழுதிய அறிக்கை என்பது மிகச்சிறந்த ஒரு இலக்கியம் வாய்ந்த ஒரு அறிக்கை என்று கூட சொல்லுவார்கள். அவர் எனக்கு துணைவியாக இருந்தாரா, தோழராக இருந்தாரா, நண்பராக இருந்தாரா என்றெல்லாம் சொல்லி எழுதிவிட்டு நான் அவருடைய ஒரு அந்த எப்படியெல்லாம் அவர் இருந்தார் எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்றப்ப சராசரி வயதை விட அதிக வயதுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறார். அதனால அவர் இப்ப இறப்பை சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு. அவர் உயிருடன் இருக்கின்ற வரை என்னை பற்றி அதிகமாக அவர் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார். என்னை பற்றி அவர் கவலைப்பட்டுக் கொண்டே தன்னுடைய உடல்நலத்தையும் அவர் கெடுத்துக் கொண்டவராக இருந்திருக்கிறார். எனக்கும் இப்படி ஒரு மனைவி இருக்கிறாரே என்ற ஒரு சுமையாகவும் இருந்து கொண்டிருந்தது. அப்போது என்னுடைய துணைவியார் அவர்கள் இறந்து விட்டார் என்றால் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து நான் முழுமையாக விடுதலை பெற்று விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய துணையாருடைய இறங்களுக்கு கடைசியாக முடிக்கிற போது எனக்கு குடும்ப வாழ்க்கையிலிருந்து விடுதலை 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 என்றான் அந்த இரங்கல் செய்தி பெரியார் முடிச்சிருப்பார். ஆக மரணத்தை சந்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரியாரிஸ்ட் மரணத்தை எப்படி சந்திக்கிறான், வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறான், வாழ்க்கையினுடைய நடத்தக்கூடிய விழாக்களை எப்படி எதிர்கொள்கிறான், எப்படி ஒரு மனநிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இவையெல்லாம் ஒரு நாத்தியவாதியாக பகுத்தறிவாதியாக வாழ்க்கையை பார்க்கணும் தான் அது சொல்லி நம்ம சத்யராஜோட அடிக்கடி சொல்றார். நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன், எதை பத்தி கவலை இல்லை, எனக்கு மூட நம்பிக்கை வாழ்க்கை கவலை இல்லை. அது உண்மை, அதெல்லாம் பொய்யான விஷயமே கிடையாது. நீ எப்படி ஒரு வாழ்க்கையால் எல்லா பிரச்சனையும் தலையில போட்டு சுமந்துக்கிட்டு இதுல பெரிய விஷயம் இருக்குது அப்படிலாம் ஒரு நம்பிக்கைகளும் மித்து இதெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா ஒரு குழப்பமான வாழ்க்கை தான். ஒரு தெளிவான வாழ்க்கை முறையை, சிந்தனை ஓட்டத்துடைய வாழ்க்கை முறையை, ஒரு லட்சியபூர்வமான வாழ்க்கை முறையை, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை துணியக்கூடிய ஒரு சிந்தனை அப்படிங்கிறது ஒரு பெரிய தத்துவத்துல இருக்கு. அதுல உச்சகத்தை கடவுளை மறுத்துட்டாங்கிறப்ப உனக்கு எதை பத்தியுமே பிரச்சனை கிடையாது. அப்படிங்கிற எளிமையான நிலையில வாழ்ந்துக்கிறார். அப்ப கடவுள் மறுப்பு சிந்தனையோட வாழ்ந்து காட்டிய ஒருவராக நம்முடைய பிரபாகரன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருக்கு நினைவிடம் கூட சொல்லுவாங்க. ஆமா, லெனினுக்கு இது வச்சிருந்தாங்க, அவருடைய உடலை அப்படியே பக்குவப்படுத்தி மாஸ்கோவில் வச்சிருந்தாங்க. அப்ப இங்கிருந்து போன ஒரு எம்பிகள் டெலிகேஷன்ஸ் அவங்க போனப்ப நீங்கெல்லாம் பகுத்தறிவு நாத்தியெல்லாம் பேசுறீங்க, அப்ப சோவியத் ரஷ்யா
நாத்திகம்லாம் பேசுறீங்க, நீங்க வந்து இப்படி இறந்து போனோடைய உடலை வந்து இப்படி பாதுகாத்து வச்சு அது ஒரு சாமி மாதிரி கும்பிட்டு இருக்கீங்களே, இது வந்து எப்படி அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு காவலர்கிட்ட கேட்டப்ப அது ஈவிகே சம்பத் அவர்கள் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ராமசாமி இவங்கெல்லாம் போன குழுவில் கேட்டப்ப அங்க இருக்கின்ற அந்த அதிகாரி என்ன பதில் சொன்னார்னா, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அறிவியல் வரும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த அறிவியல் வருகின்ற போது நாங்கள் எழுப்பி வைக்கின்ற முதல் மனிதனாக லெனின் இருப்பார் என்பதற்காக நாங்கள் சொன்னோம். இப்ப இறந்து போகின்றவர்களை உயிர்ப்பிப்பதற்கு நோக்கி விஞ்ஞானம் போய்கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, உயிர்களை செயற்கையாக உருவாக்க முடியும். செயற்கை உயிர்கள் உருவாக்கப்பட்ட டிஎன்ஏவை செயற்கையாக உருவாக்கி ஒரு ஒண்ணும் இல்லாத செத்து போன ஒரு உடலுக்குள்ள டிஎன்ஏ வச்சு அந்த உயிரை வந்து செயல்பட்டு நடமான வச்சு அதுக்கு சிந்தட்டிகா என்ற பெயர் வைத்து கனடாவில் இருந்து ஒரு ஆய்வு கண்டறிக்கப்பட்டு உயிரை கடவுள் இல்லாமல் எப்படி உயிர் சொன்னாரு அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு அறிவியல் விடப்படுது. உயிரை நாங்கள் ஒன்றா போகணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அறிவியல் போயிட்டு இருக்கு. இப்ப அறிவியல் மருத்துவ விஞ்ஞானம் ஒன்றாட வளர்ந்துட்டு இருக்கிறப்ப மரணமே இல்லாத ஒரு பாதையை நோக்கி போகின்ற அறிவியல் வளர்ச்சியில இந்த அறிவியல் கொள்கையை வந்து பேசுகின்ற ஒரு மனிதராக அவர் இருந்தாரு. இந்த காதலை பற்றி அவர் எடுத்திருக்கிற ஒரு படம், அது நம்ம வெங்காயம் ஜெயக்குமார் கூட அந்த பெரிய எங்க கூட்டத்தில் சொன்னார். அவர் என்ன கேட்டார்னு சொன்னா, ஒரு பெண்ணை பார்த்தவுடன் நீ முதல்ல என்ன நினைப்பாங்க என்று ஒரு கேள்வி வந்து பிரபாகரோட கேட்டதாகவும், இவர் சொன்னார், ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்ணு வராங்க, வந்தோடனே நீங்க என்ன செய்வீங்கன்னா வாங்கன்னு சொல்லுவோம், தண்ணி கொடுப்போம், காஃபி கொடுப்போம். அப்ப அந்த பெண்ணு வந்து உங்களை பார்த்தோன்னே என்ன நினைப்பாங்க அப்படின்னா கும்பிடு போடுவாங்க அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கப்ப அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, ஒரு பெண்ணு ஒரு வீட்டுக்கு விருந்தார வந்தப்ப முதல்ல அந்த பெண்ணு என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய மாறாப்ப எடுத்து மேலே இழுத்து விடுவாங்க. இயற்கையாகவே கை அங்க போய் தான் வேலை செய்யணும். அப்ப என்ன காரணம், அந்த பெண்ணுக்கு அப்படி தன்னை உடலை மறைத்துக் கொண்டு வாழணும் அது ஜீன்ஸையே ஏற்றி வச்சிருக்கோம். அப்ப இந்த ஜீன்ஸ் எல்லாம் மாற்றி அமைக்கணும் பெரிய வந்து பெண்களுக்கான ஆண்களுக்கான உடை வித்தியாசம் இருக்கக்கூடாது, ஒரு யூனிசெக்ஸ் இரண்டு பேருக்கும் பொதுவான ஒரு உடை வேணும். அப்ப இந்த காதல் அப்படிங்கிறதும் பாலியல் என்பதும் எப்படிப்பட்ட அறிவியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு படம் எடுத்து அதை ஒரு படமா பேசுகிறார். இது ஒரு அறிவியல் ரீதியாக பெண்ணியத்தை அவர் பேசியிருக்கிறார், கடவுள் மறுப்பையும் அவர் பேசியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இயக்குனர். ஏற்கனவே நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் மிகப்பெரிய புரட்சியாக பண்ணியிருக்கிறார் நாடகத்துறையில. திரைப்படத்துறைக்கு வந்ததற்கு பிறகு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அவர் தன்னுடைய பகுத்தறிவு கருத்துக்களை எல்லாம் துணிச்சலாக பேசக்கூடியவராக இருந்திருக்கிறார். எதிர்நீச்சல் போட்ட ஒரு புரட்சி நடிகராக நடிகர் எம்.ஆர். ராதா இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருடைய நாடகம் காவல்துறைக்கு அனுப்பப்பட்டு காவல்துறையுடைய ஒப்புதலோடு தான் அந்த நாடகத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு சட்டமன்றத்திலே ஒரு சட்டமே எம்.ஆர். ராதா அவர்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் பிறகு நீதிமன்றத்திலே 2 காலத்திற்கு பிறகுதான் அந்த சட்டம் நீக்கப்பட்டது. அப்படி நாடகத்திலே மிகப்பெரிய புரட்சியை நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஏராளமான செய்திகளை சொல்ல முடியும். ராமன் வேஷம் போட்டுக்கொண்டு மேடையில் வந்திருக்கிற நேரத்தில் ராமன் வேஷத்தோடு கைது செய்து சிறையிலே போன வரலாறுகள்லாம் நடிகர் எம்.ஆர். ராதா அவர்களுக்கு உண்டு. அத்தகைய புரட்சிகளை நாடகத்துறையிலே அவர்கள் செய்திருக்கிறார்கள். பல படங்கள் இன்றைக்கு பேசக்கூடிய படங்களாக இருக்கின்றன. ஆனால் கடவுள் இல்லவே இல்லை என்ற கருத்தை நேரடியாக மக்களிடம் பேசி அந்த படம் வசூலாகவில்லையோ இந்த கொள்கையை கொண்டு சேர்ப்பவன் இந்த கடவுள் மறுப்புதான் என்னுடைய அடையாளம் என்ற ஒரு அடிப்படையிலே வாழ்ந்து காட்டிய ஒரே இயக்குனர் என்ற பெருமைக்குரியவராக அவர் இருக்கிறார் என்று கூறி அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன்.